நண்பர்களே, நம்ம பிரபாஸ் நடிப்புல வெளிவர உள்ள கல்கி திரைப்படத்துல இருந்து அமிதாப் பச்சனுடைய ரோலை மட்டும் நேற்று டீசர்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சோ அந்த ஒரு கேரக்டருடைய நேம் என்னன்னா அஸ்வத்தமா அப்படிங்கிற கேரக்டர் தான். சோ அந்த ஒரு டீசர் எப்படி அமைஞ்சிருந்ததுன்னா, ஒரு சிவன் சிலைக்கு முன்னாடி ஒரு கோயில் மாதிரி இருக்கு, பாலடைஞ்ச கோயில். அந்த கோயில்ல நம்ம அமிதாப் பச்சன் உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும், அப்போ ஒரு சின்ன பையன் வந்து சில கேள்விகள் கேட்கிற மாதிரியும், அதுக்கு நம்ம அமிதாப் பச்சன் நான் தான் அஸ்வத்தமான்னு சொல்லிட்டு பதில் சொல்லிட்டு போற மாதிரியுமா அந்த ஒரு டீசர் அமைஞ்சிருந்தது. இந்த திரைப்படத்தினுடைய ரிலீஸ் டேட் மே மாசம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் இது மே மாசம் ரிலீஸ் ஆகிற மாதிரி தெரியல, இன்னும் ஒர்க் பாக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் ட்ரைலர் கூட ரிலீஸ் பண்ணல, ஜஸ்ட் வந்துட்டு அந்த கேரக்டருக்கான கிளிம்ஸ் தான் விட்டுருந்தாங்க. ஸோ இந்த கேரக்டர் கிளிம்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்களை பிரேக் டவுன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்புறம் அஸ்வத்தமா அப்படிங்கிற கேரக்டருமே என்ன, அது எங்கிருந்து வந்துச்சு அந்த பேர் அப்படிங்கிறதுமே அப்படின்னா யாருன்னா மகாபாரதத்தில் வரக்கூடிய துரோணாச்சாரியருடைய மகன் தான் இந்த அஸ்வத்தமா அப்படின்னு சொல்றாங்க. இவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு போர் வீரர். ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா சிவனுடைய 5வது அவதாரம் அப்படின்னு சொல்றாங்க. சிவன் மொத்தம் 11 அவதாரங்கள் எடுத்திருக்காரு. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா 5வது அவதாரம் இந்த அஸ்வத்தமா அவதாரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டீசருடைய ஸ்டார்டிங்லயே ஒரு சிவலிங்கத்தை காட்டுறாங்க. அந்த சிவலிங்கத்துல சொட்டு சொட்டா தண்ணி வந்து பாத்தீங்கன்னா மேல சொட்டிட்டு இருக்கு. பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அமிதாப் பச்சன் உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு. சோ அந்த சமயத்துல அங்க ஒரு பையன் வரான். வந்த உடனே அந்த பையன் ஐயம் ராயா, உங்க பேர் என்னன்னு சொல்லி கேட்கறான். அது வந்து தெலுங்குல கேட்கறான். அப்பதான் வந்துட்டு என்ன லாங்குவேஜ் நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனே கேட்டுக்கிட்டு எல்லா லாங்குவேஜ்லயுமே, அதாவது ஆக்சுவலா இது ஒரு பேன் இந்தியா திரைப்படம். சோ அதனால அவனே எல்லா லாங்குவேஜ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினா கேக்குறாங்க. ரேஷன் கேப் அனுப்பிட்டா செம்மையா ஃபைட் பண்ணீங்க, எம்மன்னா ரேடர்ஸ் ஷூட் ಮಾಡಿದ್ರು. இதுக்கு இவங்க டீசர் 5 லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்ணிருக்கலாம். சோ ஒரே டீசரை ரிலீஸ் பண்ணி அதுலயே 5 லாங்குவேஜ் வைக்கிறேன்னு சொல்லிட்டு பாதி புரிஞ்சு பாதி புரியாத மாதிரி தான் அந்த டீசர் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த சின்ன பையன் உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இன்னொரு முகத்தை அந்த இடத்துல காட்டுவாங்க. சோ மேபி அதுதான் அந்த அஸ்வத்தமா கேரக்டருடைய பாஸ்ட் லைஃபா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அந்த அஸ்வத்தமா கதாபாத்திரம் ஒரு மிகப்பெரிய போர் வீரர். சோ அவர் தான் வந்துட்டு இப்ப வயசாகி நம்ம அமிதாப் பச்சனா வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். சோ அவருக்கு ஒரு பாஸ்ட் போர்ஷன்ஸுமே இந்த படத்துல இருக்கலாம். அதுதான் அந்த ஒரு கேரக்டருடைய அந்த ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா காட்டினதுக்கான மீனிங்கா கூட இருக்கலாங்க. அப்பதான் அந்த தம்பி ஒவ்வொரு கேள்வியா கேட்கறான். ஒவ்வொரு கேள்வி கேட்கும் போதுமே ஒவ்வொரு டீடைல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வருது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க சூப்பரா ஃபைட் பண்ணீங்க அப்படின்னு சொல்றான். சோ அப்படி பார்த்தா நம்ம அமிதாப் பச்சன் ஃபைட் பண்ணிட்டு தான் உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு பயங்கரமான ஃபைட் போர்ஷனுமே இந்த திரைப்படத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களாம் உங்களை ஷூட் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி சொல்றான். அப்ப ஏதோ ஒரு கும்பல் வந்து நம்ம அமிதாப் பச்சனை ஷூட் பண்ணிருக்கு. ஷூட் பண்ணியுமே கூட நம்ம அமிதாப் பச்சன் சாகாம தான் இருக்காரு. சோ அதையுமே வந்து பார்த்தா அந்த பையன் சொல்றான், நீங்க சாக மாட்டீங்களா அப்படின்னு சொல்லியுமே கேட்கறான். அண்ட் ஃபைனலா இது என்ன கோயிலா அப்படியுமே கேட்கறான். ஆல்ரெடி இந்த திரைப்படத்துடைய பேரே வந்து கல்கி 2898 அந்த காலகட்டத்தை சேர்ந்த ஒரு திரைப்படம். சோ அந்த காலகட்டத்தில் கோயிலெல்லாம் இருக்குமா, இடிஞ்ச நிலைமையில தான் நிறைய கோயில்கள் இருக்கும். சோ அந்த ஒரு கோயில்ல சிவன் ஸ்டாச்சு முன்னாடி தான் உட்கார்ந்து நம்மால் தியானம் பண்ண இந்த பயப்புள்ள இது என்ன கோயிலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்ப பாத்துக்கோங்க கோயில் எந்த நிலைமையில இருக்கும் அந்த காலத்துல அப்படின்னு சொல்லிட்டு. சோ இத்தனை கேள்விகளுக்கு பதில் சொல்லாத நம்ம அமிதாப் பச்சன் கடைசியா ஒருவேளை நீங்க கடவுளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்பான். உடனே அதுக்கு தான் ரியாக்ட் பண்றாரு, நான் கடவுளெல்லாம் கிடையாது, நான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய போர் வீரன், துரோணாச்சாரியருடைய மகன் அஸ்வத்தமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வேர்டை வந்து சொல்றாருங்க. द्वापर युग से दशावतार की प्रतीक्षा कर द्रोणाचार्य का पुत्र अश्वत्थामा. அதுவும் இல்லாம இவ்வளவு நாள் நான் இந்த ஒரு அவதாரத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு நம்ம அமிதாப் பச்சன் அவர்கள் சொல்றாங்க. சோ அப்படி பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போர்லாம் நடந்திருக்கு. அப்ப நம்ம அஸ்வத்தம் வந்து இந்த உலகத்தை காப்பாத்திருக்காரு. இப்ப மறுபடியுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த அஸ்வத்தமா கதாபாத்திரம் தான் இந்த தீயவர்கள் கிட்ட இருந்து இந்த உலகத்தை காப்பாற்ற வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. சோ இவர் ஒரு சின்ன ஹீரோ தான். இன்னும் நிறைய ஹீரோஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் இருப்பாங்க. அஸ்வத்தமா அப்படிங்கிற கதாபாத்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி ஹீரோ, மக்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஹீரோவா கூட வரலாம். ஆனா மெயின் ஹீரோ நம்ம பிரபாஸ் தான். அவருடைய கேரக்டரை பார்த்தாதான் படம் எப்படி போக போகுது அப்படிங்கிற விஷயமே புரியுங்க. சோ இந்த அஸ்வத்தமா அப்படிங்கிறதுமே ஒரு அவதாரம் தான். அதே மாதிரி கல்கி அப்படிங்கிறதுமே ஒரு பெருமாளுடைய அவதாரம் தான். சோ இந்த கடவுள்கள் தான் வந்துட்டு இந்த உலகத்தை கடைசி நேரத்தில் காப்பாற்ற போறாங்கிற மாதிரி காட்டுறாங்க. அதாவது வந்து அஸ்வத்தமாங்கிற ஒரு அவதாரம், கல்கி அப்படிங்கிற ஒரு அவதாரம், இன்னும் நிறைய அவதாரங்கள் இந்த திரைப்படத்தில் உள்ள கொண்டு வரலாம். சோ வில்லன் வந்து பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ கமல்ஹாசனை வில்லனா வச்சு இந்த சுத்தி இருக்கக்கூடிய இத்தனை கடவுள்கள் எல்லாம் சேர்ந்து அந்த ஒரு வில்லனை போட்டு தள்ளுற மாதிரி தான் இந்த திரைப்படம் போகும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லைங்க. சோ பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே படம் எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. சோ இந்த திரைப்படம் மே 7ஆம் தேதி ரிலீஸ்னு சொன்னாங்க. பார்த்தா மே 7ஆம் தேதி ரிலீஸ் மாதிரிலாம் தெரியல. பாப்போம் பொறுத்திருந்து, அதுக்கான ட்ரைலர் அப்டேட்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பா ரிலீஸ் ஆகும். சோ ஓகே நண்பர்களே, இந்த ஒரு திரைப்படத்துக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.